பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதா? பயப்படாதடா, இருக்கும். எல்லார் மனதுக்குள்ளேயும் எல்லாம் வந்துட்டு தான் போச்சு. அப்பா கூட இருக்கடா, இதெல்லாம் இந்த வயசுல இருக்கும் கணுமா, தாண்டி போயிடலாம் வாடா. என் குழந்தைய விட எனக்கு உண்மை முக்கியம் இல்லை. எங்க காலத்துல நான் சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு 20 வயசை தாண்டிட்டேன்னா ஊருக்கெல்லாம் நீ நீதி போதனை சொல்வேமா? இதே அக்டோபர் மாதம் 2033 விவசாயத்துல பெரிய விஞ்ஞானியா வரப்போற குழந்தைங்க இருக்கீங்க. கனவுல நடக்காதே, கனவு மாதிரி நட. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதா? டீச்சர் கிட்ட வராங்களா? டீச்சர் தோல்ல கையை போட்டு சொல்லும், பயப்படாதடா, இருக்கும். எல்லார் மனதுக்குள்ளேயும் எல்லாம் வந்துட்டு தான் போச்சு. வந்தது நின்றுக்கும், நின்னது போயிருக்கும், வந்தது போகாமையே கூட இருக்கும், வெளியில காமிக்காம இருந்திருப்போம். எத்தனையோ இருக்கு இல்லையா? எல்லா மனதும் புரிந்தமானது அல்லவே. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைய அரவணைச்சு வாங்க, அப்பா கூட இருக்கண்டா, இதெல்லாம் இந்த வயசுல இருக்கும் கணுமா, தாண்டி போயிடலாம் வாடா அப்படின்னு சொல்லு. வீட்டுக்கு திருப்பி கூட்டி போனால் பக்கத்து வீடு அடுத்த வீடு என்ன பண்ணுவாங்க அப்படின்ன போது நான் சொன்னேன், ஏன் சார் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதா அப்படின்னு. என்ன மேம் இப்படி? நான் பொய் சொல்வேன் சார் அப்படின்னு. நான் என்ன பொய் சொல்வீங்க? தனியாக ஹாஸ்டலில் விட்டேன், சோறே திங்காமல் படுத்துட்டு இருக்கான், உடம்பெல்லாம் 10 கிலோ இழைச்சி போச்சு, படிப்பெல்லாம் போதும்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், எங்கள் கூட உட்காந்து படித்தா போதும் அப்படின்னு பக்கத்து வீடு அடுத்த வீடுகிட்ட நான் சொல்லுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். என் குழந்தைய விட எனக்கு உண்மை முக்கியம் இல்லை. என் குழந்தையோட மன அமைதியை விட எனக்கு முக்கியம் கிடையாது. எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு. எங்க காலத்துல தான் சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு 2023 தாண்டி போறது ரொம்ப கஷ்டம். குப்பையை கொண்டு வந்து குழந்தைங்க முன்னால கொட்டியிருக்கோம். யாதுமானவளாக ஒவ்வொரு குழந்தையும் மாறணும் அப்படின்னா, யாதுமானவர்களாக மூத்த தலைமுறை அங்க வந்து நிற்கணும், தோள் கொடுத்து நிற்கணும். பயப்படாத, நான் இருக்கேன், சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். ஆசிரியர்கள் பக்கத்துல நான் இருக்கேன்டா, பயப்படாத, விரலை பிடிச்சிக்கோ கணுமா, விரல் வேண்டாமா கையை பிடிச்சிக்கோ, கை வேண்டாமா தோல்ல தூக்கி வச்சு கொண்டு போய் அங்கே விடுறேன். 20 வயசை தாண்டிட்டேன்னா ஊருக்கெல்லாம் நீ நீதி போதனை சொல்வேமா அப்படின்னு சொல்லி கூட நிற்கணும். அப்படி நிற்க முடியுமே. ஆனால் 10 வருஷம் கழிச்சு இதே 30ஆம் தேதி இதே அக்டோபர் மாதம் 2033 இந்த மேடை இங்கேயே தான் இருக்கும். உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸில் யாராவது சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருவீங்க. இங்கே இருக்கக்கூடிய நர்சிங்கில் எத்தனை பேர் டிஃபென்ஸுக்கு போக போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நாட்டை காப்பாற்றுறவங்கள காப்பாற்றுறது பெரிய விஷயம்ப்பா. கும்பிட்டு படுக்கணும் அவங்களெல்லாம். அப்படி இருக்க போகிறீங்க. விவசாயத்தில் பெரிய விஞ்ஞானியாக வரப்போகிற குழந்தைங்க இருக்கீங்க. எல்லைக்காளிகளாக நிற்கக்கூடிய குழந்தைங்க இருக்கீங்க. என்னை தாண்டி தான்ப்பா என் நாட்டுக்குள்ளே போக முடியும், முடிஞ்சா போ அப்படின்னு சொல்கிற மாதிரி நிற்க போகிறீங்க. ஏன்னா நான் இன்னும் சொல்கிறேன், பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. நிற்கக்கூடிய இடத்துல நிற்க வேண்டிய மாதிரி, நிற்க வேண்டிய மனப்பான்மையோட ஒரு பெண் நின்று அவளை தாண்டி போகிறதுக்கு உலகத்தில் எந்த சக்தியாலையும் முடியாது. நிற்கக்கூடியது மன உறுதியால் தானே தரும, உடல் வலிமையால் கிடையாது. அப்போ எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கீங்க, எத்தனை IAS இருக்கீங்க, எத்தனை IPS இருக்கீங்க. நடக்கும்போதே நீ கனவு மாதிரி நட அம்மா. கனவுல நடக்காதே, கனவு மாதிரி நட. ஏன்னா கனவுல நடக்கிறதெல்லாம் திரைப்படங்கள்ல வரும். கனவு மாதிரி நட. உன்னுடைய கனவு என்னமோ அந்த மாதிரி நட. IPS-ஆ குதிங்கால் தரையில மிதிக்க வித்தவுட் ஃபோல்டிங் யோர் நீ அப்படியே நீ வரதை பார்த்தோன்னா அங்கே டீச்சர் சொன்ன, எப்படி வர பாருங்களேன், இப்போவே IPS ஆஃபீஸர் மாதிரி வரா. ஆமாம், விஞ்ஞானியா அந்த மாதிரி பாரு. எங்கே நீ நிற்கணுமோ. ஏன் நாளைக்கு பெரிய அரசியல்வாதியாக வரப்போற, கல்வி திட்டங்களை மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போற, புதுமைகளை கொண்டு வரப்போற, முதல் மந்திரியாக மாறப்போற, பிரதம மந்திரியாக மாறப்போற, ஃபாரின் அம்பாசிடராக நீ போகிற. அத்தனை பேர் என் முன்னால் உட்காந்துருக்கீங்க. இளைய பாரதம் என் முன்னால் வந்திருக்கு. பாரதி தான் சொல்லுவான், இளைய பாரதத்தினாய் வா வா வா. அவன் கூப்பிடுறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ குழந்தை நடக்க முடியாமல் நடக்கிற குழந்தைய அம்மா ஓடி வா ஓடி வா ஓடி வா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த பாடலை யாராவது சொல்லும்போது இளைய பாரதத்தினாய் வா வா வான்னு பாஸ் கொடுத்தா கூட நான் கோவப்படுவேன். இளைய பாரதத்தினாய் வா 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 அப்படின்னு கூப்பிடுங்க. கூப்பிட்ற வேகத்துக்கு ஓடி வரணும். எதிரிலா வலத்தினாய் வா வா வா. உன்னுடைய வலிமைக்கு எதிரில் நிற்க யாரும் முடியாது. அத்தனையும் உள்ள வாங்கி பத்திரமா வச்சுட்டல. இப்போ தேதியை மனசில் மார்க் பண்ணிக்கோ. 30 அக்டோபர் 2033 இந்த அரங்கில் இருந்து வெளியே போன குழந்தைகள் 10 வருடம் கழித்து மிகப்பெரிய நபர்களாக இந்த மேடைக்கு வருவேன். இதே ரோட்டரி இதை போல உங்கள் கழுத்துக்கு மிக அழகாக அச்சீவ்மெண்ட்ஸை மாலையாக போடும். ஒரு பூங்குத்து தரும், ஒரு பொன்னாடை போத்தி இருக்கும். கண்டிப்பாக அந்த நாள் எனக்கு அழைப்பு வருமேயானால் கைத்தட்டுவதற்காக காத்திருப்பேன். நன்றி, வணக்கம். பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதா? டீச்சர் கிட்ட வராங்களா? டீச்சர் தோல்ல கையை போட்டு சொல்லும், பயப்படாதடா, இருக்கும். எல்லார் மனதுக்குள்ளேயும் எல்லாம் வந்துட்டு தான் போச்சு. வந்தது நின்றுக்கும், நின்னது போயிருக்கும், வந்தது போகாமையே கூட இருக்கும், வெளியில காமிக்காம இருந்திருப்போம். எத்தனையோ இருக்கு இல்லையா? எல்லா மனதும் புரிந்தமானது அல்லவே. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, குழந்தைய அரவணைச்சு வாங்க, அப்பா கூட இருக்கண்டா, இதெல்லாம் இந்த வயசுல இருக்கும் கணுமா, தாண்டி போயிடலாம் வாடா அப்படின்னு சொல்லு.
வீட்டுக்கு திருப்பி கூட்டி போனால் பக்கத்து வீடு அடுத்த வீடு என்ன பண்ணுவாங்க அப்படின்ன போது நான் சொன்னேன், ஏன் சார் உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாதா அப்படின்னு. என்ன மேம் இப்படி நான் பொய் சொல்வேன் சார் அப்படின்னு. நான் என்ன பொய் சொல்வீங்க, தனியாக ஹாஸ்டலில் விட்டேன், சோறே திங்காமல் படுத்துட்டு இருக்கான், உடம்பெல்லாம் 10 கிலோ இழைச்சி போச்சு, படிப்பெல்லாம் போதும்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன், எங்கள் கூட உட்காந்து படித்தா போதும் அப்படின்னு பக்கத்து வீடு அடுத்த வீடுகிட்ட நான் சொல்லுவேன் சார் அப்படின்னு சொன்னேன். என் குழந்தைய விட எனக்கு உண்மை முக்கியம் இல்லை, என் குழந்தையோட மன அமைதியை விட எனக்கு முக்கியம் கிடையாது. எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் காலத்தில் தான் சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு 2023 தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டம். குப்பையை கொண்டு வந்து குழந்தைங்க முன்னால் கொட்டியிருக்கோம். யாதுமானவளாக ஒவ்வொரு குழந்தையும் மாறணும் அப்படின்னா யாதுமானவர்களாக மூத்த தலைமுறை அங்கே வந்து நிற்கணும், தோள் கொடுத்து நிற்கணும். பயப்படாத, நான் இருக்கேன், சாஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லணும். ஆசிரியர்கள் பக்கத்தில் நான் இருக்கேன்டா, பயப்படாத, விரலை பிடிச்சிக்கோ, கணுமா விரல் வேண்டாமா கையை பிடிச்சிக்கோ, கை வேண்டாமா தோளில் தூக்கி வச்சு கொண்டு போய் அங்கே விடுறேன், 20 வயசை தாண்டிட்டேன்னா ஊருக்கெல்லாம் நீ நீதி போதனை சொல்வேம்மா அப்படின்னு சொல்லி கூட நிற்கணும். அப்படி நிற்க முடியுமே. ஆனால் 10 வருஷம் கழித்து இதே 30ஆம் தேதி இதே அக்டோபர் மாதம் 2033 இந்த மேடை இங்கேயே தான் இருக்கும். உட்காந்துருக்கிற ஆடியன்ஸில் யாராவது சிறப்பு விருந்தினர்களாக இங்கே வருவீங்க. இங்கே இருக்கக்கூடிய நர்சிங்கில் எத்தனை பேர் டிஃபென்ஸுக்கு போக போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நாட்டை காப்பாற்றுறவங்கள காப்பாற்றுறது பெரிய விஷயம்ப்பா, கும்பிட்டு படுக்கணும் அவங்களெல்லாம். அப்படி இருக்க போகிறீங்க. விவசாயத்தில் பெரிய விஞ்ஞானியாக வரப்போகிற குழந்தைங்க இருக்கீங்க, எல்லைக்காளிகளாக நிற்கக்கூடிய குழந்தைங்க இருக்கீங்க. என்னை தாண்டித்தான்ப்பா என் நாட்டுக்குள்ளே போக முடியும், முடிஞ்சா போ அப்படின்னு சொல்கிற மாதிரி நிற்க போகிறீங்க. ஏன்னா நான் இன்னும் சொல்கிறேன், பெண்மை என்பது வீரம் சார்ந்தது. நிற்கக்கூடிய இடத்துல நிற்க வேண்டிய மாதிரி, நிற்க வேண்டிய மனப்பான்மையோட ஒரு பெண் நின்று அவளை தாண்டி போகிறதுக்கு உலகத்தில் எந்த சக்தியாலேயும் முடியாது. நிற்கக்கூடியது மன உறுதியால் தானே, தரும உடல் வலிமையால் கிடையாது. அப்போ எத்தனை விஞ்ஞானிகள் இருக்கீங்க, எத்தனை IAS இருக்கீங்க, எத்தனை IPS இருக்கீங்க. நடக்கும்போதே நீ கனவு மாதிரி நட அம்மா, கனவுல நடக்காதே, கனவு மாதிரி நட. ஏன்னா கனவுல நடக்கிறதெல்லாம் திரைப்படங்களில் வரும். கனவு மாதிரி நட, உன்னுடைய கனவு என்னமோ அந்த மாதிரி நட. IPS-ஆ குதிங்கால் தரையில் மிதிக்க வித்தவுட் ஃபோல்டிங் யோர் நீ அப்படியே நீ வரதை பார்த்தோன்னா அங்கே டீச்சர் சொன்னேன், எப்படி வர பாருங்களேன், இப்போவே IPS ஆஃபீஸர் மாதிரி வரா. ஆமாம், விஞ்ஞானியா அந்த மாதிரி பாரு. எங்கே நீ நிற்கணுமோ, ஏன் நாளைக்கு பெரிய அரசியல்வாதியாக வரப்போற, கல்வி திட்டங்களில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரப்போற, புதுமைகளை கொண்டு வரப்போற, முதல் மந்திரியாக மாறப்போற, பிரதம மந்திரியாக மாறப்போற, ஃபாரின் அம்பாசிடராக நீ போகிற. அத்தனை பேர் என் முன்னால் உட்காந்துருக்கீங்க. இளைய பாரதம் என் முன்னால் வந்திருக்கு. பாரதி எதான் சொல்லுவான், இளைய பாரதத்தினாய் வா வா வா. அவன் கூப்பிடுறது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ குழந்தை நடக்க முடியாமல் நடக்கிற குழந்தை அம்மா ஓடி வா ஓடி வா ஓடி வா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அந்த பாடலை யாராவது சொல்லும்போது இளைய பாரதத்தினாய் வா வா வான்னு பாஸ் கொடுத்தா கூட நான் கோவப்படுவேன். இளைய பாரதத்தினாய் வா 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 அப்படின்னு கூப்பிடுங்க. கூப்பிட்ற வேகத்துக்கு ஓடி வரணும். எதிரிலா வலத்தினாய் வா வா வா. உன்னுடைய வலிமைக்கு எதிரில் நிற்க யாரும் முடியாது. தத்தனையும் உள்ளே வாங்கி பத்திரமா வச்சுட்டல. இப்போ தேதியை மனசில் மார்க் பண்ணிக்கோ. 30 அக்டோபர் 2033 இந்த அரங்கில் இருந்து வெளியே போன குழந்தைகள் 10 வருடம் கழித்து மிகப்பெரிய நபர்களாக இந்த மேடைக்கு வருவேன். இதே ரோட்டரி இதை போல உங்கள் கழுத்துக்கு மிக அழகாக அச்சீவ்மெண்ட்ஸை மாலையாக போடும், ஒரு பூங்குத்து தரும், ஒரு பொன்னாடை போத்தி இருக்கும். கண்டிப்பாக அந்த நாள் எனக்கு அழைப்பு வருமேயானால் கைத்தட்டுவதற்காக காத்திருப்பேன். நன்றி, வணக்கம். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.